பதங்கிகானாம் புச்சேஷு த்வயைஷீகா பிரவேசிதா கர்மணஸ்தஸ்ய தே ப்ராப்தம் ஃபலமேதத்தபோதனா யன்மயா பக்ருதம் மோஹாத் அஜ்ஞானாத்ருஷ்டி சத்தமாம் பிரசாதயே த்வாம் தத்ராஹம் நமே த்வம் க்ரோத்துமர்ஹசி கின்னு தத்துஷ்கிருதம் கர்ம மயா கிருதமஜானதா. அது ஒரு கிளை கதை. மாண்டவியர்னு ஒரு ரிஷி, மகா தபஸ்வி. அவர் ஆசிரமத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த தேசத்துல திருட்டு குற்றத்துக்கு மரண தண்டனை, அது மாதிரி ஒரு தண்டனை வச்சிருந்தான் அந்த ராஜா. பொதுவா தண்டனைகள் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் சாஸ்திர ரீதியா பதில் சொல்றேன். நான் தண்டனைகள் கடுமையா இருந்தாதான் குற்றம் நடக்காம இருக்கும். இப்போ தன்னை தண்டிக்கிறது அவன் பண்ணின குற்றத்துக்காக மட்டும் இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கு. அந்த தண்டனையை பார்த்து நல்லவன் குற்றம் பண்ணாம இருக்கிறது. இந்த தப்ப பண்ணினா இது மாதிரி தண்டனை கிடைக்கும், என்ன பண்ணினாலும் மன்னிச்சு விட்டுருவான், என்ன பண்ணாலும் வெளியில வந்துடலாம் அப்படின்னு இருந்ததுன்னா அப்ப குற்றங்கள் பெருகி போயிடும். க்ஷத்திரியர்களுடைய ஒரு சொரூபமே தண்டனை கொடுக்கிறது தான். அது மாதிரி அந்த ராஜா வச்சிருந்தா 4-5 திருடர்கள் திருடிட்டு வரும்போது இந்த மாண்டவியருடைய ஆசிரமத்துல உள்ள ஒளிஞ்சுக்க தேடின்னு வந்த போலீஸ்காரா மாண்டவியரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணின்னு போயிட்டான். இவரும் அதுல உடந்தையா இருப்பார் அப்படின்னு. ராஜா என்ன விசாரணைன்னா எல்லாரையுமே கழுமரத்துல ஏத்துட்டான். கழுமரம் அப்படிங்கிறது இது உள்பட நம்ம சாஸ்திரத்துல உள்ளதுதான். இவரை வச்சு அடிச்சுட்டான். 5-6 பேரோடு அடிக்கும் போது மத்தவெல்லாம் செத்து போயிட்டா, இவர் மட்டும் உயிரோட இருந்தா. இதுக்கு நடுப்புல நடந்த கதை தான் நலாயினி சரித்திரம். நலாயினி தன் பர்த்தாவை தூக்கின் போகும்போது தலையில வச்சு அவரால் நடக்க முடியாது, தலையில கூடையில வச்சு தூக்கின் போறத இந்த மாண்டவியருடைய கால்ல இடிச்சுட்டா. ஆணியில அடிச்ச காலத்துல ஆணியில நடுப்புல அடிச்சு தொங்கறதே காலை ஆட்டி விட்டா எப்படி இருக்கும்? அவ சாரி கூட சொல்லல, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லல. ஏன்னா பர்த்தாவை கொண்டு விடணுங்கிற அவசரத்துக்கு போயிட்டா. இவ இப்படி திரும்பி பார்க்காம போறத பார்த்துட்டு மாண்டவியர் சபிச்சார். சுமாசினி சுமங்கலிங்கிற திமிர்ல தானே அப்படி நடந்துக்கிற, பொழுது விடிஞ்சா உனக்கு வைதவியம் வந்துடும்ட்டா. யாரு? இந்த மாண்டவியர். இத காதுல வாங்கிட்டே போயிட்டா நலாயி. நேர போய் பர்த்தாவை இறக்கி வச்சுட்டு அவ வந்தது அனசூயேட்ட. அத்ரி அனசூயன்னு ராமாயணத்துல பிரசித்தம். அனசூயேட்ட வந்தா நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி இந்த ரிஷி என்ன சபிச்சுட்டார்னா என்ன சொன்னார்னா, பொழுது விடிஞ்சா உனக்கு வைதவியம் வந்துடும், நீ விதவையா போயிடுவ, சௌமங்கல்யம் போயிடும். பொழுது விடிஞ்சாதானே என்ன அவ? பொழுது விடிஞ்சாதானே ஒரு சுமங்கலியா அமங்கலியா பண்ற பொழுது சூரிய உதயம் நமக்கு என்னத்துக்குன்னார்? இனி சூரிய உதயமே கிடையாது இந்த உலகத்துல. அது மாதிரி பண்ணிவிடுறேன்னு சொல்லி நிறுத்திட்டா. அப்படி 10 வருஷம் தசராத்திரம் கிருதாராத்ரிஹி சேயம் மாதேவதே நகா. 10 நாள் சூரிய உதயமே கிடையாது. அப்புறம் ரிஷிகள் தேவதைகள்லாம் வந்து பிரார்த்திச்சு இவளை சுவாசனியா பண்ணதுக்கு அப்புறம் விட்டாள்னு கருத்து. இதோட கிளை கதை. இந்த மாண்டவியர் யோகேஸ்வரரா இருக்கிறதுனால இவர் உயிரோட இருக்காருன்னு தெரிஞ்ச அந்த ராஜா அப்புறம் அவரை விடுவிக்க போறான். விடுவிக்கிறதே அவர் மார்பிள அடிச்ச அந்த ஆணியானது புற ஓடி போனதுனால அதை புடுங்க முடியாம இந்த பக்கமும் அறுத்து விட்டதுனால மார்பிள ஆணியோட அவர் இருந்ததுனால ஆணி மாண்டவியர்னு பேர் அவர் ஒரிஜினல் பெயர். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றார், தனக்கு இது மாதிரியான ஒரு தண்டனை கிடைக்கிறதுக்கு நாம் என்ன பாபம் பண்ணினோம்,
திருடினதெல்லாம் விஷயம் இல்லை, வேற ஏதோ கர்மா பண்ணி அது இப்படி வந்து மாற்றி நிறுத்தும். சில குற்றங்கள்ல பார்த்தேன்னா சம்பந்தம் இல்லாதவனுக்கு தண்டனை கிடைக்கும். அந்த குற்றத்துல சம்பந்தமே இல்லாதவன் வந்து மாட்டிப்பான்ல. நாம நினைப்போம் ஐயோ அப்பான்னு, வேற எங்கேயோ பிரச்சனை பண்ணிருப்பான். இதுலதான் அவன் குற்றம் பண்ணாம இருந்திருப்பானே தவிர வேற குற்றம் பண்ணிருப்பான். அதுல கொண்டு பகவான் கொண்டு இதுல லாக் பண்ணிட்டு வரத தப்பிக்கவே முடியாது தெய்வத்துக்கிட்ட மட்டும். இவர் நேர யோக சரீரத்தை எடுத்துட்டு யமலோகம் போனார். யம தர்மராஜனை பார்த்தார். அவனை பார்த்து கேட்கிறார், கீழே பூலோகத்துல என் உடம்ப ஆணி அடிச்சு வச்சிருக்கா, இந்த மாதிரி ஒரு தண்டனையை நான் அடைவதற்கு நான் என்ன பாபம் பண்ணினேன்? கவனிச்சு கேளுங்க, எவ்வளவு தபஸ் இருக்கணும். அந்த உடம்பு அப்படியே இருக்கு. இன்னொரு உடம்பு எடுத்துன்னு போறார் அவர். இன்னொரு உடம்பு எடுத்துன்னு யமலோகத்துக்கு போய் யமன்கிட்ட கேட்கிறார், நான் என்ன பாபம் பண்ணினே சொல்லு. ஏன்னா அந்த லெட்ஜர் கணக்கெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கு. அதுலயும் பிரத்யேகமா சித்திரகுப்தன்னு பேர். நம்ம எல்லாருக்கும் ஹிந்து மதத்துல யம தர்மராஜனையும் தெரியும், சித்திரகுப்தனையும் தெரியும். கொஞ்சம் நாம யோசனை பண்ணினது கிடையாது. யம தர்மராஜன் என்ன கலர்ல இருப்பான்? கருப்பா இருப்பான். கார் உடையான் நோன்பு. கார்னா கருப்பு, கார் அடையான் நோம்பெல்லாம் இல்ல, கார் உடையான் நோன்பு. அந்த யமனை உத்தேசிச்சு பண்ணப்பட்டதான ஒரு விரதம் அது. சாவித்ரி இருந்தது. இதுக்கே இன்னைக்கு அர்த்தம் கேட்டா ரொம்ப பேருக்கு சொல்ல தெரியாது. காரடையான் நோம்பு அந்த வார்த்தை மாறி போய் போய் கார் உடையான். அதுபோல சித்திரகுப்தன். சித்திரம்னா படம், குப்தம்னா ரகசியமா உள்ளது. இன்னைக்குமே பிசிக்ஸ் ரீதியா இதோ இந்த ஃபேனை நான் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நான் இங்க உட்கார்ந்துட்டாலும் ஒரு சக்தி அந்த இடத்துக்கிட்ட போகும். அதை நிரூபிக்கிறாவா. நம்ம நினைச்ச உடனே நம்மளுடைய வேற உடம்பு அங்க போறது. ஒவ்வொரு செயலும் நாம் செய்யும் போது நிழலாக அது பதிவாகிறது. அந்த பதிவாக கூடிய ரெக்கார்டை எடுத்து படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவனுக்கு தான் சித்திரகுப்தன் பேர். குப்தமான சித்திரங்களை படிக்கிறதுனால சித்திரகுப்தன் பேர். இன்னைக்கு திருடன் வந்துட்டு போனா 10 நாள் கழிச்சு நாய் கண்டுபிடிக்கிறது. 50 பேர் வந்துட்டு போனாலும் ஒரு வாசனை இருக்கேங்க. இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது. அவர் சொன்னார், நீ சின்ன வயசுல விளையாடும் போது நான் என்ன பாவம் பண்ணினேன்னு கேட்டார் இவர். அதுக்கு அவர் சொல்றார், சின்ன வயசுல விளையாடும் போது பதங்கிக்கான்னு ஒரு பூச்சி, தட்டான்னு தஞ்சாவூர் ஜில்லால சொல்லுவா, மற்ற ஊர்கள் எல்லாம் தும்பிம்பாத, தும்பின்னு சில பேர் சொல்லுவா, தட்டான்னு சொல்லுவா. ஒரு பூச்சி மழை பெய்யறதுக்கு முன்னாடி பறக்கும். இந்த குழந்தைகள்லாம் அதை பிடிக்கும். ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துன உடனே அதை போய் பிடிச்சோம்னா, அந்த ரெக்கையை பிடிச்சுன்னு இப்படி கல்லை தூக்குன்னா தூக்கும். மாமியார் தல்ல எப்படி போடுவேன்னா டொப்புன்னு போடும். அது பின்னாடி நூலை கட்டி விளையாடுவா. இதெல்லாம் குழந்தைகள் பண்ற காரியம். அது அந்த பூச்சியை பிடிச்சு நீ என்ன பண்ணின, அதோட பின் பக்கத்துல ஒரு சின்ன குச்சி எடுத்து குத்தின. பதங்கிகா நாம் புச்சேஷு துவைஷீகா பிரவேசிதா கர்மனஸ்தஸ்ய தே பிராப்தம் பலமே தத்தபோதனம் ஸ்வல்பமேவ யதா தத்தம் தானம் பகுகுணம் பவேத் அதர்ம ஏவ விப்ரர்ஷே பகு துக்க பலப்ரதஹ. தானமோ புண்ணியமோ பாப்பமோ சொல்பம் செஞ்சா காலாந்தரம் வரத்தே அது பரிணாமத்தை அடைஞ்சிருக்கும், வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். எதுவா இருந்தாலுமே புண்ணியமும் வளர்ந்துட்டே வரும், பாபமும் வளர்ந்துட்டே வரும். அதனால பாபம் பண்ணினா உடனே பரிகாரத்தை பண்ணிவிடும். விட்டல்ல பெருசாயிடும். அது
காலாந்தரத்துல வரது. சாஸ்திரங்கள்லாம் உடனே மன்னிப்பு கோரு, மன்னிப்பு பண்ணு, பிராயஷ்சித்தம் பண்ணு அப்படின்னு சொல்றது. கடன் மாதிரி தான், உடனே அடைச்சுட்டா வட்டி இருக்காது. விட்டுட்டேன்னா வாங்கினத்துக்கும் வட்டிக்கும் சம்பந்தமே இருக்காது. நியாயமா வட்டி வாங்குற இடத்துலயே இவர் பண்ணின பாபம் அது மாதிரி, அதுக்கு தண்டனை உனக்கு இப்படி கொடுத்ததுன்னா. அவர் கேட்டார், இந்த தண்டனையை நான் அடையும் போது எனக்கு என்ன வயசு, இந்த பாவத்தை நான் செய்யும் போது எனக்கு என்ன வயசுன்னு. 8-10 வயசு இருக்கலாம்னா. அப்ப அவர் சொன்னார், ஒரு குழந்தைகளுக்கு இது புண்ணியம் இது பாபம்னு தெரியாது, பெரியவா தான் சொல்லி கொடுக்கணும். சுபாவத்திலேயே சில குணங்கள் அமையும். சாத்வீக குணம், ராஜச குணம், தாமச குணம்ங்கிறது புறக்கத்திலேயே இருக்கு. நான் சொல்றதெல்லாம் கவனிச்சேன்னா தான் உங்களுக்கு புரியும். சில குழந்தைகள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே எறும்பு இது மாதிரி பூச்சிகளை பார்த்த உடனே இப்படி பார்த்துன்னு பேசாம இருக்கும். சில குழந்தைகள் பயப்படும், பூச்சி அப்படின்னு பயப்படும். சில குழந்தைகளை நாம பயமூர்த்தினாலும் பூச்சி கடிச்சிரும் தொடாத அப்படின்னாலும் இப்படி கையை வச்சு அதை தேய்க்கும். சுபாவத்திலேயே இந்த ஹிம்சை படிஞ்சிருக்குது. அப்ப கூப்பிட்டு சொல்லணும், இது மாதிரி ஹிம்சை படிஞ்ச குழந்தையா இருந்தா அதுக்கு அனுமதிக்க கூடாது, அப்படி கொல்லக்கூடாதுப்பா குழந்தைகளா. மாதிரியா ஜீவ ஹிம்சை தான் பாபம்ங்கிறது. பரோபகார புண்ணியாய பாபாய பரபீடனம். பிறருக்கு நன்மை செஞ்சா, பிற ஜீவராசிகளுக்கு நன்மை செஞ்சா அதுக்கு புண்ணியம்னு பேர். பிற ஜீவராசிகளுக்கு துன்பம் செஞ்சா அதுக்கு பாபம்னு பேர். இத நன்மை செய்யறமோ இல்லையோ தீமை செய்யவே கூடாது. பெருக்கி குப்பையை அள்ளி போடுவா. அந்த காலத்துல எல்லாம் பார்த்தேன்னா ஒரு எறும்பு கூடி இருந்தா கூட 2 கற்பூரத்தை போடு அந்த இடத்துல எம்பா. கற்பூரத்தை போட்டா ஓடி போயிடும். இல்ல 4 அரிசியை போடும்பா அடுத்து ஓடி போயிடும். இப்ப அதுக்கு மேல போடுறதுக்கு பூச்சி மருந்து ஸ்ப்ரே நீங்க வச்சுட்டா போறோம். அட்வர்டைஸ்மெண்ட் வேற, தேடி தேடி கொள்ளும் அப்படின்னு. அத்தனையும் பாவம், அத்தனையும் பாவம். அப்ப அதெல்லாம் அனுமதிக்க முடியுமான்னா அதெல்லாம் உன்னை பாதிக்காத அளவுக்கு நீ நீட்டா வச்சுக்கணும். கிளீன் பண்ணி வெளியில போட்டு விட்டா, இப்ப நாம சொல்ற மாதிரி கற்பூரம் எல்லாம் போட்டா வரவே வராது. அது வராம இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதுதான் பண்ணணும். நாம தவிர கொல்லக்கூடாது. எந்த உயிரினத்தையும் கொல்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஒரு உயிரினம் குறுக்கிட்டதுன்னா அதை அப்புறப்படுத்தலாம், அதை அழிக்க முடியாது. ஒரே ஒரு இடத்துலதான் சாஸ்திரம் அனுமதிக்கிறது, உன்னை கொல்ல வந்தா நீ கொல்லுங்க. தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம். நம்மள அது கொல்லிடும்னு சொன்னா நாம கொல்லலாம். நம்ம உயிர் போயிடும்னு தெரிஞ்சா அது பாபம் கிடையாது. நம்மளை நாம ரட்சிச்சுக்கிறதுக்கு பண்ணலாம். இப்ப நீ பண்ணினது அந்த வயசுன்னா அவர் சொன்னார், எனக்கு அந்த வயசு தெரியாது. நீ என்ன பண்ணிருக்கணும்னா இந்த கணக்கை எங்க அப்பா அம்மா கணக்குல எழுதணும். இப்ப என் கணக்குல நீ எழுதுறதே சரியில்லை. அதுக்குள்ள தண்டனையே முதல்ல உனக்கு 2 விதம் சொல்றேன். முதல்ல இந்த சட்டத்தை நான் மாத்துறேன். என்ன மாத்தனேன் அப்படின்னா, இன்றையிலேந்து 14 வயசு வரையில் ஒரு குழந்தைகள் செய்யக்கூடிய பாப புண்ணியத்துக்கு பொறுப்பு அப்பா அம்மா தான். சதுர்தசதா வருஷாத் ந பவிஷ்யதி பாதகி ஏதேன த்வபராயேன சாபாஸ்தஸ்ய மகாத்மனஹ. ஒரு ஆச்சரியம். நாம் அறிவாளிங்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். நீ மைனர்னு எந்த வயசை வச்சிருக்க? கவர்மெண்ட்ல 16 வயசை வச்சிருக்க. 16 வயசுக்கு மேல பண்ணினாதான் நேர் குற்றம். அதுக்கு குறைஞ்சு பண்ணினா சீர்திருத்த பள்ளியில தான் அவனை கொண்டு சேர்ப்பான். 18 வயசுக்கு மேலதான் ஓட்டுரிமம் அப்படின்லாம் சொல்ற. இங்க நம்ம சாஸ்திரத்துல 14ன்னு சொல்லுவான். சதுர்தசதா வருஷாத் அப்படின்னு இருக்கு. யாருக்காவது நீங்க எல்லாரும் அந்த படிப்பு படிச்சுட்டு வந்தவாதான், இங்கிலீஷ் படிப்பு படிச்சுட்டு வந்தவாதான். நீங்க படிச்ச படிப்புல இப்ப நான் சொல்ற விஷயம் உண்டு. நான் சொன்ன பிறந்தான் உங்களுக்கே தெரியும். ஏன் 14ன்னு சொன்னான்னு கேட்டா சொல்ல தெரியாது. நம்ம உடம்பு இருக்கு,
அப்பா அம்மா ரெண்டு பேரோட சேர்க்கையினால ஏற்பட்டது. இந்த செல்லு பிரியறது பாருங்க நம்ம உடம்புல. இது எப்படி பிரியும்னா, அப்பா மாதிரி அப்பா உடம்புல பிரிகிற மாதிரி சிஸ்டத்துல பிரியலாம், அம்மா உடம்புல பிரிகிற மாதிரி பிரியலாம். 6 வருஷம் அதுக்கு கணக்கு, 12 வருஷம் கணக்கு அது. அதனாலதான் ஒரு குழந்தை பிறந்தத்திலேருந்து நாம இவா மாதிரி இருக்கான்னு கன்ஃபார்மே பண்ண முடியாது. அந்த குழந்தைய அப்பா மாதிரி இருக்காம்பா 6 மாசம் பார்த்தா, திடீர்னு அம்மா மாதிரி மாறிடும், திடீர்னு பார்த்தா தாத்தா மாதிரி இருக்காம்பா, அத்தை மாதிரி இருக்காம்பா, இவன் எவன் மாதிரி இருக்கான்னே புரியாது முதல்ல. இந்த குழப்ப ஓரளவு அதுக்குள்ளதான் வரும், கன்ஃபார்மா நீங்க சொல்ல முடியாது. 12 வயசு பரியந்தம் இந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா செல்லு பிரிய இடத்துல கன்ஃபியூஷன் அப்பா அம்மாவை அனுசரிச்சுதான் பிரியும். 12லேருந்து 14 வயசுலதான் தனித்துவமான அடையாளம் இவனுக்கு வரது. 14 வயசுக்கு அப்புறம் முகத்தை பார்த்தாதான் இவனோட அடையாளம் இதுன்னு நீங்க சொல்ல முடியும். 14 வயசுலதான் இவனோட தனித்துவமான செல்லு பிரியறது அப்படிங்கிறத சயின்ஸ் சொல்றது. நீங்க நினைச்சுட்டு இருக்க ஒரு ரிஷி சொல்லிட்டு போறார் போற போக்குல, சதுர்தசதா வருஷாத், அதனால அது வரியந்தான் அவன் பண்ற பாபங்கள் பாபம் கிடையாதுன்னா நபவிஷ்யத்தி பாத்தகி. இந்த சாபத்தை நான் ஏத்துக்கிறேன்னா யம தர்மராஜன், இந்த குற்றத்துக்கு நானும் பொறுப்பாளி, இந்த குற்றம் தண்டனை என்ன அப்படின்னு கேட்டா, நீ மனுஷியனா பிறக்கணும்னா, இது மாதிரி நீ விசாரிக்காம தண்டனை கொடுத்ததுனால மனுஷனா பிறக்கணும்னா இப்பயே கிளம்புறேன்னா தர்மராஜன். ஏன்னா அவன் அதுக்குதான் யாராவது சில வேலைகள்ல யாராவது வந்து இன்சார்ஜ் ஏத்துக்க மாட்டாளான்னு இருக்கும். அது மாதிரி யம தர்மராஜனோட டிபார்ட்மெண்ட் ஒழிவே கிடையாது. இப்பயே கிளம்புறேன்னா அப்படியே பிரம்மாட்ட விட்டான், கிளம்பி வந்தான். அவன் தான் வந்து விதுரரா பிறந்தது. தர்மராஜன் தான் விதுரரா பிறந்தது. அம்பிகா மூத்தவளுக்கு திருதராஷ்டிரன் பிறக்கிறான், 2வதுக்கு பாண்டு பிறக்கிறார், இந்த பெண்ணுக்கு விதுரர் பிறக்கிறார். இந்த 3 குழந்தைகள் பிறந்து பழையபடி அந்த ராஜ்யமானது ராஜவம்சத்தோட தழைக்க ஆரம்பிக்கிறது. பீஷ்மர் காலத்துல என்ன பண்ணினார்னா, இவர் கார்டியனா இருந்ததுனால பொதுவா பரதன் பிரதீபன் இந்த ராஜாக்கள் காலத்துல எல்லாம் விஸ்தாரப்படுத்துவார் ராஜ்யத்தை. பொதுவாவே ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தணும், எல்லைகள் போரும்னு நினைக்க கூடாது. நாம இந்த எல்லையோட போரும் அப்படின்னு நினைக்க கூடாது. சத்திரியனுக்கு போதுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. நான் தான் சொல்றேனே, எல்லாருமே கொஞ்சம் உடம்பு அதுக்காகவாது தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு 15 வருஷம், இன்னைக்கு என்ன 26, 20 வருஷம் வச்சுக்கோங்க. 1946 நாம அகண்ட பாரதத்தை திரும்பி பார்க்கலாம். அகண்ட பாரதத்தை பழையபடி அகண்ட பாரதத்தை நாம பார்க்கலாம். அது நடக்கும். அது அந்த மாதிரி திட்டங்கள் ஒத்தரை நம்பி கிடையாது. இவர் இருக்காருன்னா இவருக்கு அப்புறம் யார் இன்சார்ஜ் ஏத்துக்கணும், அவருக்கு அப்புறம் யார் இன்சார்ஜ் ஏத்துக்கணும், அவருக்கு அப்புறம் யார் இன்சார்ஜ் ஏத்துக்கணும், எந்தெந்த செக்ஷன்ல எந்தெந்த காரியம் நடக்கணும் இந்த தேசத்துலங்கிறத பக்காவா ஸ்லிப்பு போட்டு கொடுத்துருத்து வச்சாச்சு. ஒன்னும் திட்டமிடாம கண்மூடித்தனமான ராஜ்யங்கள்லாம் நடக்கல, தர்மமான ராஜ்யம் நடக்கிறது. அதுக்காக சொல்ல வர. அதனால நம்ம வந்து அந்த ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தணும். பீஷ்மர் காலத்துல அதை அவர் பண்ணல. ஏன் பண்ணலன்னா, இவருக்கு இந்த குடும்ப விஷயமே பெரிய விஷயமா இருந்தது. பாண்டு வந்து குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் பாண்டு காலத்துல பெருசுபடுத்திட்டான் ராஜ்யத்தை. இழந்ததெல்லாம் மீட்டு இன்னும் பல தேசங்கள் எல்லாம் தன்னோட சேர்த்து யுத்தம் பண்ணி ஒரு அகண்டமான சாம்ராஜ்யத்தை நிர்மாணம் பண்ணி பாண்டுவுக்கு பட்டாபிஷேகம் நடந்ததுங்கிறதோட இன்றைய சரித்திரம் முடியறது. அடுத்த செக்ஷன்ல பஞ்சபாண்டவர்களுடைய ஜனனத்தோட ஆரம்பம். இந்த பிரவச்சனம் அப்படிங்கிறது பாரத பஞ்சமோ வேதகான்னு 5வது வேதம், சமஸ்த பாபத்தையும் போக்கக்கூடியது, பவித்திரமானது, உத்தமமான ராஜாக்களுடைய தர்ம நிஷ்டர்களுடைய சரித்திரம். அது நம்ம ஆஸ்திக சமாஜத்துல அதை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. நாளைய தினம்
மகா சிவராத்திரியை அனுசரிச்சு கார்த்தால இந்த 8 மணிக்கு மகன்யாசம் ஆரம்பிச்சு ருத்ர ஜபங்கள் ஆரம்பிச்சா தொடர்ந்து கண்டினியூவா ருத்ர ஜபம் நடந்துட்டே இருக்கும். சாயங்காலம் 6:30 மணிக்கு முதல் காலம், 9 மணிக்கு 2வது காலம், 12 மணிக்கு 3வது காலம், 3 மணிக்கு 4வது காலம், 4 கால அபிஷேகம் உண்டுஞ்சு விசேஷமா ஸ்பட்டிகலிங்கத்தை வச்சு ராத்திரி முழுக்க அந்த சமயத்துல ருத்ர ஜபம் நடந்துட்டே இருக்கும். நடுப்புல அவளுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்ட் இதுன்னு தேவைங்கிற சமயத்துல அந்த நால்வர்கள் பாடின அந்த தேவாரங்கள்லாம் இருக்கு. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர் பாடின பஜனைகள்லாம் நடக்கும். அதனால எல்லாரும் அதுல கலந்துண்டு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் ஆயிடுச்சுன்னு இது மாதிரி ஒரு விசேஷம். இதெல்லாம் ட்ரெடிஷனலா உள்ளதெல்லாம் கதையா சொன்னா மட்டும் போராது, குழந்தைகளை கொண்டு காமிக்கணும். இது மாதிரி விஷயம்ங்கிறத காமிக்கணும். அப்பதான் இப்படி இருக்கா, அபிஷேகம்னு ஒண்ணு இருக்கா, நைவேத்தியம்னு ஒண்ணு இருக்கா, கற்பூரம் காமிக்கிறது இப்படியா. எங்க தாத்தா என்ன பண்ணுவாரு, சாப்பிட்டு முடிச்ச உடனே புக்தி தட்சிணேன்னு கொடுப்பா. நம்ம அதுல ஃபங்க்ஷன்லாம் எங்களை விட்டு கொடுக்க சொல்லுவார் புக்தி தட்சிணைய. எதுக்குன்னா கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே அப்பதானே குழந்தைகளுக்கு தெரியும். ஒருத்தருக்கு 5 ரூபா கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே இன்னைக்கு குழந்தைகளுக்கு தெரியாது.